இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களே, வணக்கம். பல்லேகளவில் அனல் பறக்குமா? இரண்டாவது T20 மோதல். கண்டி பல்லேகல சர்வதேச மைதானம் இன்று ஒரு வரலாற்றுப் போருக்கு தயாராகிவிட்டது. முதல் போட்டியில் மழையின் குறுக்கீட்டால் DLS முறையில் நூலிழையில் வெற்றியை தவறவிட்ட இலங்கை அணி இன்று தொடரை சமன் செய்யும் வெறியோடு களம் இறங்குகிறது. பல்லேகல மைதானம் என்றாலே அது பேட்ஸ்மேன்களின் சொர்க்கம். சராசரியாக 175 முதல் 180 ரன்கள் வரை இங்கே குவிக்க முடியும். ஆனால் முதல் போட்டியில் ஹேட்ரிக் விக்கெட் வீழ்த்தி மிரட்டிய சாம் கர்ரன் மற்றும் அடில் ரஷீத் ஆகியோரை சமாளிப்பது இலங்கை பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். குசல் மெண்டிஸ் மற்றும் நிசங்கவின் தொடக்கம் அதிரடியாக அமைந்தால் கண்டி மைதானத்தில் லங்கா சிங்கங்களின் கர்ஜனை நிச்சயம் கேட்கும். ரசிகர்களின் மிகப்பெரிய கவலை இன்று மழை வருமா என்பதுதான். வானிலை அறிக்கையின்படி மழைக்கான வாய்ப்பு, மதிய வேளையில் லேசான தூறல் இருக்க வாய்ப்பு உள்ளது, சுமார் 16%. வெப்பநிலை அதிகபட்சமாக 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரையும், இரவு நேரத்தில் 18 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். ஈரப்பதம் ஹியூமிடிட்டி 50 முதல் 60% வரை இருக்கும் என்பதால் பனிப்பொழிவு டவ் இரண்டாம் பாதியில் பந்துவீச்சாளர்களுக்கு சவாலாக அமையலாம். முதல் போட்டியைப் போலவே மழையினால் ஓவர்கள் குறைக்கப்பட வாய்ப்பு மிக குறைவு என்றாலும் டாஸ் வெல்லும் அணி பந்துவீச்சை தேர்வு செய்யவே அதிக வாய்ப்புள்ளது. இலங்கை ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்கள் ஆதங்கத்தை பகிர்ந்து வருகிறார்கள். ஏன் முக்கியமான நேரங்களில் விக்கெட்டுகளை தூக்கிக் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் பல்லேகளவில் ஹசரங்கவின் மேஜிக் நடக்கும் என்ற நம்பிக்கையும் குறையவில்லை. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை ஹாரி புரூக் தலைமையிலான அந்த இளம்படை தொடரை இங்கேயே கைப்பற்ற துடிக்கிறது. பல்லேகல மைதானத்தில் நாளை இரவு 7 மணிக்கு IST ஆட்டம் தொடங்கும். லங்கா சிங்கங்கள் தொடரை சமன் செய்யுமா அல்லது இங்கிலாந்து கோப்பையை தட்டிச் செல்லுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பூம் பூம் லங்கா நண்பர்களுக்கு வணக்கம்.